5 அகப்பொருள் இலக்கணம். அகத்திணைகள் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிணை, பெருந்திணை என 7 வகைப்படும். திணை: நிலம். குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை காடும் காடும் சார்ந்த இடமும், மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலை சுரமும் சுரம் சார்ந்த இடமும். பொழுது: பெரும்பொழுது, சிறும்பொழுது என பொழுது 2 வகைப்படும். பெரும்பொழுது என்பது ஒரு ஆண்டின் 6 கூறுகளாகும். கார்காலம் ஆவணி புரட்டாசி, குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை, முன்பனி காலம் மார்கழி தை, பின்பனி காலம் மாசி பங்குனி, இளவேனில் காலம் சித்திரை வைகாசி, முதிர்வேனில் காலம் ஆனி ஆடி. சிறுபொழுது: சிறுபொழுது என்பது ஒரு நாளின் 6 கூறுகளாகும். கூறுகள்: நேரம்: காலை 6 மணி முதல் மாலை 10 மணி வரை. நட்பகல்: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை. ஏற்படு: பிற்பகல் 2 மணி முதல் மாலை 6 மணி வரை. மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை. யாமம்: இரவு 10 மணி முதல் இரவு 2 மணி வரை. வைகறை: இரவு 2 மணி முதல் காலை 6 மணி வரை. ஐவகை திணைக்குரிய பெரும்பொழுதும் சிறுபொழுதும். குறிஞ்சி: குளிர்காலம், முன்பனி காலம், யாமம். முல்லை: கார்காலம், மாலை. மருதம்: 6 பெரும்பொழுதுகள், வைகறை. நெய்தல்: 6 பெரும்பொழுதுகள், ஏற்படு. பாலை: இளவேனில், முதுவேனில், பின்பனி, நட்பகல். கரும்பொருள், உரிப்பொருள். கரும்பொருள்: ஒவ்வொரு நிலத்திற்குரிய உரிய தெய்வம் மற்றும் மக்கள், விலங்கு, பூ, மரம், பறவை, ஊர், நீர், பறை, யாழ், பண், மொழி என்பன அந்நிலத்திற்குரிய கரும்பொருள்களாகும். உரிப்பொருள்கள்: அகப்பாடலுக்குரிய பொருள் உரிப்பொருள் எனப்படும். முதல் பொருளும் கருப்பொருளும் பாடலின் உரிப்பொருளை மையப்படுத்த உதவுகின்றன. திணை: குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சி: தலைவனும் தலைவியும் காணல். புணர்தலும் நிமித்தமும். முல்லை: தலைவன் வரவிற்காக தலைவி காத்திருந்தல். இருத்தல் நிமித்தமும். மருதம்: தலைவன் தலைவிக்கு இடையே ஏற்படும் பிணக்கு. ஊடலும் நிமித்தமும். நெய்தல்: தலைவன் வரவில்லையே என தலைவி வருந்துதல். இரங்கல் நிமித்தமும். பாலை: தலைவன் தலைவி இடையேயான தற்காலிக பிரிதல் நிமித்தமும். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.